ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிற ஸ்டிச்சோட நேம் பட்டர்ஃப்ளை ஸ்டிச். இதுக்கு நம்ம வந்துட்டு 4 சைடு வந்து டாட் வச்சுக்கணும். மேலே 2, கீழே 2. ஸோ ஃபஸ்ட்டு டாட்லேருந்து கீழே இருக்கிற 2வது டாட்லேருந்து ஒரு லாங் செயின் அண்ட் ஷார்ட் செயின், அடுத்து சைடாக அதுக்கு பக்கத்தில் சைடாக கொண்டு போய் ஒரு ஷார்ட் செயின், அங்கேருந்து எடுத்த லாங் செயினை வந்து இந்த சைடு பக்கத்தில் கொண்டு வந்து அங்கே கீழே ஒரு ஷார்ட் செயின், அடுத்து இதை எடுத்துகிட்டு போய் கிராஸாக போடணும். ஸோ கிராஸாக போடும்போது உங்களுக்கு பட்டர்ஃப்ளை ஸ்டிச் வந்து அழகாக வரும். ஸோ ஷார்ட் செயின் லாங் செயின் யூஸ் பண்ணி தான் நம்ம அந்த ஸ்டிச் போடுவோம். ஸோ கிராஸாக போடுவோம். இங்கேருந்து எடுக்கிறது கிராஸாக கொண்டு போய் அந்த சைடு ஒரு ஷார்ட் செயின், அங்கேருந்து எடுக்கக்கூடிய லாங் செயினை இந்த சைடு கிராஸாக கொண்டு வந்து இந்த சைடு ஒரு ஷார்ட் செயின். ஸோ நம்ம வந்துட்டு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இந்த ஸ்டிச்சை பழகும்போது சில்க் த்ரெட் வந்துட்டு கொஞ்சம் வந்து ரொம்ப டைட்டாக பிடிச்சி இழுக்காமல் கொஞ்சம் லூஸாக கொஞ்சம் க்ரிப்பாக இருக்கிற மாதிரி பிடிச்சா போதும். ஸோ ரொம்ப டைட்டாக பிடிச்சி இழுத்தோன்னா த்ரெட்டு அந்தந்து போகும், நம்ம ஸ்டிச் போட முடியாது. ஸோ நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் டைட்டாக பிடிச்சா போதும், ரொம்ப டைட்டாக பிடிச்சி இழுக்க வேணாம். ஸோ கிளாத்தோட த்ரெட்டு சிக்கிட்டு உங்களுக்கு கொஞ்சம் ரிஸ்க் ஆயிரும். ஸோ நீங்கள் கொஞ்சம் டைட்டாக பிடிச்சி போட்டு பாருங்கள், உங்களுக்கு இந்த ஸ்டிச் கரெக்டாக வரும். ஒரு பட்டர்ஃப்ளை ஸ்டிச் போட்டு முடித்தோன்னே பக்கத்தில் இருந்து இன்னொரு ஸ்டிச் வந்துட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து எண்ணாட் போட்டு தான் ஸ்டார்ட் பண்ணணுமான்னு கேட்டால் கிடையாது. நம்ம வந்துட்டு இங்கேருந்து போட்டு முடித்து இப்போ இங்கேருந்து ஒரு ஷார்ட் செயின் போட்டு முடிச்சுட்டு, ஸோ இந்த ஷார்ட் செயினில் இருந்து கூட அடுத்து லாங் செயின் எடுத்து அந்த சைடு கிராஸாக போடணும். மேலே 2 டாட் கீழே 2 டாட் இருக்கா, இதை 1 2 கீழே 3 4ன்னு வந்து ஒரு நம்பர் போட்டு உங்களுக்குள்ள வச்சுக்கோங்க. ஸோ 1லேருந்து 4க்கு அடுத்து வந்துட்டு திருப்ப அதே மாதிரி கிராஸாக 1லேருந்து 4க்கு போடுறோமா, ஸோ அந்த மாதிரி வந்துட்டு நம்ம கிராஸாக வந்து லாங் செயின் ஷார்ட் செயின் யூஸ் பண்ணி போட்டோம்னா நமக்கு கரெக்டாக வரும். ஸோ கிராஸாக அந்த ஸ்டிச்சை போட்டு நீங்கள் வந்துட்டு ஒரு பிக்சர் வந்துட்டு ஏதாவது எப்படி ஒரு பொண்ணு டான்ஸ் ஆடுற மாதிரிலாம் போடுறாங்க. ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி தோணுதோ அந்த மாதிரி யூஸ் பண்ணி ஒரு பிக்சர் வந்து நீங்கள் போடுங்க. ஸோ இந்த ஸ்டிச்சை கரெக்டாக போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த ஸ்டிச்சோட நேம் பட்டர்ஃப்ளை ஸ்டிச். ஸோ இந்த ஸ்டிச்சை யூஸ் பண்ணி நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் ஒருத்தவங்க போட்ட ஒரு பிக்சர் நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். நீங்கள் அந்த பிக்சரை பார்த்து அந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். இல்லை நீங்கள் வந்துட்டு ஒரு புதுசாக ஒரு ஸ்டிச்சும் நீங்கள் போட்டு ட்ரை பண்ணலாம். ஸோ கரெக்டாக போட்டுகிட்டே இருக்கணும், கிராஸாக தான் போடணும். அந்த டாட் வைக்கும்போதுமே கரெக்டாக பார்த்து வைக்கணும். ஒரு 2 டாட் பெருசாகவும் இன்னொரு 2 டாட் சின்னதாக வச்சுட்டா அந்த ஷேப்பே மாறிடும். ஸோ அதையும் பார்த்து கரெக்டாக மார்க் பண்ணுங்கள். எண்ணாட் போட்டு முடிச்சுட்டு சென்டரில் ஒரு பீட் ஒர்க், ஒரு நார்மல் சிவ்விங் த்ரெட்டில் தான் பீட் ஒர்க் பண்ணுவோம். நார்மல் சிவ்விங் த்ரெட்டை ஒரு த்ரெட்டாக தான் எடுக்கணும், 2 த்ரெட்டாக எடுக்கக்கூடாது. சில்க் த்ரெட் வேறு சிவ்விங் த்ரெட் வேறு. அதுக்குள்ளே பீட்ஸ் வந்து கோர்த்து நம்ம வந்து இந்த மாதிரி பீட்ஸ் ஒர்க் போட்டுக்கலாம். எண்ணாட் போட போகிறோம். ஸோ சரி த்ரெட்டில் எப்படி எண்ணாட் போடுவோமோ அதே மாதிரி தான் சிவ்விங் த்ரெட்லேயும் போடுவோம். ஸோ இந்த மாதிரி இல்லை வேறு ஏதாவது டிசைன் ட்ரை பண்ணி பாருங்கள்.